சாரதா சீட்டு நிறுவன மோசடி விவகாரத்தில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரத்தின் மனைவியும் வழக்கறிஞருமான நளினி சிதம்பரத்திடம் சிபிஐ விசாரணை நடத்தியுள்ளது. சென்னையில் இந்த விசாரணை நடைபெற்றதாகவும் அப்போது சாரதா நிதி நிறுவனத்திற்கு சட்ட ஆலோசனை வழங்கியதற்காக அந்த நிறுவனத்தால் 1 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது பற்றி விசாரிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது சிறையில் இருக்கும் சாரதா நிதி நிறுவனத்தின் தலைவர் சுதீப்தா சென் சிபிஐக்கு எழுதிய கடிதத்தில் வழக்கறிஞர் நளினி சிதம்பரத்திற்கு சாரதா சீட்டு நிறுவனத்தின் சார்பில் 1 கோடி ரூபாய் பணம் வழங்கப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார். நாட்டின் வடகிழக்கு பகுதியைச் சேர்ந்த தொலைக்காட்சி சேனலை 42 கோடி ரூபாய் முதலீட்டில் வாங்குவது தொடர்பாக சாரதா நிதி நிறுவன தலைவர் சுதீப்தா சென்னுக்கு வழக்கறிஞர் நளினி சிதம்பரம் ஆலோசனை வழங்கியதாக கூறப்பட்டது. இந்நிலையில் தொலைக்காட்சி சேனலை கையகப்படுத்துவது தொடர்பாக நளினி சிதம்பரம் தயாரித்துக் கொடுத்த 70 பக்க அறிக்கையை சிபிஐ பெற்றுக் கொண்டதாகவும் விசாரணை எதுவும் நடத்தப்படவில்லை என்றும் நளினியின் வழக்கறிஞர் குழுவைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது.